உண்மையை சொல்லுங்க. அப்படி சொன்ன எத்தனை பேர் இருக்கிறோம்? இன்டர்நெட் எங்களுக்கு தேவை, அது படிக்கணும், இது படிக்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், பொய்யெல்லாம் சொல்லி கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டை வாங்கி எடுத்துட்டு பாப்பா கம்ப்யூட்டர் இப்ப தெரியாது, ஒரு பயான போட்டுக்கிறது, ஒரு படத்தையும் போட்டுக்கிறது. பாப்பா வந்தோடனே பயான் அந்த என்னது படம் மினிமைஸ் ஆயிரும், இது வந்து மேக்சிமைஸ் ஆயிரும். அப்படி பார்த்துட்டீங்க. அவர் போனே அதை மினிமைஸ் பண்ணி இது பாப்புக்கு என்ன தெரியும், என் மகன் பார்க்குறான் போல, அவர் தெரியும், ஒன்று மட்டும் தான் தெரியும், அவருக்கு தெரிய இப்படி போயிடுறான். ஏமாத்திரமா இல்லையா? ஏமாத்திரம். போனை கேட்கிறோம், நம்ம எங்கேயாவது ஒரு தங்கி படிக்கிறோம்டா எங்களுக்கு போன் கட்டாயம் தேவை, அவுட் கோயிங் இன்கமிங் தேவை. அவுட் கோயிங் இன்கமிங்க்கு ஒரு 3000 போன் போதா உங்களுக்கு? செகண்ட் ஹேண்ட் உள்ள போதும். கலர் டிஸ்பிளே. ஏன் டிவியில பார்த்தா நிறைய பேருக்கு விளங்கும், வாப்ப கொஞ்சம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருந்தா அதுல விளங்கும். யாரும் பார்க்காம இப்படி வச்சு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சாமான் என்னது? போன் தான். ஜிபிஆர்எஸ் உள்ள போன், அதை எடுத்துக்கிறது. இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண. நம்ம நினைக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு திறமையான வேலையை செய்யறோம்னு நினைக்கிறோம். என்ன வேலையை? திறமையான ஒரு வேலை. என்ன திறமையான வேலை? யாருக்குமே இந்த காட்டாம நம்ம கண்டுபிடிச்சிட்டு இல்லை. எங்களோட வாழ்க்கையை நாங்க அழிச்சிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சிந்தனையில ஒரு இன்பம், மனசுல ஒரு இன்பம், அதுதான். அது எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் அது நல்ல விஷயம். உங்களுக்கே சொல்லுதா இல்ல மனசு, எங்களோட வாழ்க்கையில நல்ல ரிசல்ட்டை தருதா இல்ல? உங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு பகுதி ஒன்று இருக்குது, ரெஸ்பெக்டான ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அதை சைத்தான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட குறைச்சிட்டு வரான். என்ன செய்யறான்? கொஞ்சம் கொஞ்சமா சைத்தான் உங்கள்கிட்ட குறைச்சிட்டு வரான். ஆனா அதை நீங்க விளங்காம இப்படி நடந்துட்டீங்க. ஒரு ரெஸ்பெக்டும் கௌரவமும் அதுல உங்களுக்கு குறைஞ்சிட்டு போகுது. இன்டர்நெட் எடுக்கிறோம், எடுத்து போட்டு ஒரு இமெயில் அக்கௌண்ட்டை திறந்து கொள்றது. உங்களுக்கு பெரிய இமெயில் அள்ளி பிச்சுட்டு வருதா? இல்ல, ஒரு திறந்து வச்சுக்கிறது. இன்பாக்ஸை விட ஜங்க் மெயில் தான் நிறைய பேருக்கு விருப்பம். எப்படி? இன்பாக்ஸை விட ஜங்க் மெயில் அப்படி எடுத்துக்கிற. அதை பாக்கி ஒரு கெஃபைக்கு போய் நாங்க ஏதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ண போனா ஒரு வெப்சைட்டை திறந்தா முதலாவது ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன இருக்கும்? அந்த ஹிஸ்டரியில இவர் என்ன பார்த்தாலும் அதான் வந்து விழுந்தாரு ஆரண்டு. அவ கெஃபைல போய் நாங்க பாவிக்கிறது அவமானம் என்ற அளவுக்கு மாறிட்டு இருக்கு. கெஃபைக்கு நாங்க இந்த ஜுப்பாவோட எல்லாம் உள்ளுக்கு போனோம், என்ன இவன் கெஃபைக்குள்ள போறான் அப்படின்னு பாக்குற அளவுக்கு கெஃபை மோசமா பேசிட்டு. ஒரு கெஃபை எப்படி எந்த அளவுக்கு மோசமா பேசிட்டு தெரியுமா? இவன் எல்லாம் அதுக்குள்ள போகக்கூடாது என்ற அளவுக்கு மாறி பேத்தா இல்லையா? யார் அதுக்குள்ள போகணும்? இந்த மாதிரி வெப்சைட்டும் இந்த மாதிரி இமெயிலும் செட்டிங் பண்றவங்க தான் போகணுமே ஒழிய நாங்கள்லாம் போறோம்னா வேற தனியத்தான் நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும் என்ற அளவுக்கு கெஃபைக்கள் ஒரு அவமானத்துக்குரிய இடமா மாற்றினது. இதான் நோக்கம். ஒரு இமெயில், ஒரு செட்டிங். நிறைய பேர் சகோதரர் நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை இரவு காலங்களை செட்டிங்ல அப்படியே குந்தி கண்டிருக்கிறோம் டவுன்லோட் ஆகிறதுக்கு. இதெல்லாம் அவ்வளவு பெரிய அவமானங்களை இந்த இளைஞர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சும்மா இல்ல, அதாவது பல ஊர்கள்ல நம்மளுக்கு ரெக்கார்ட் கூட எடுக்கிறான். பல ஊர்கள்லயே இந்த மாணவி இப்படி வர, இந்த மாதிரி இவ்வளவு நேரத்தில் இந்த தலைவர் நிக்கிறா என்ற அளவுக்கு சில கணக்கு. நம்ம இவர்கள் எல்லாம் நல்லவர்கள், மிக தூய்மையானவர்கள் நினைக்கிறோமோ அவர்கள் கூட இந்த விஷயத்தில் ஈடுபட்டு பார்க்கிறோம். இன்டர்நெட் சகோதரர்களே, செட்டிங்கால எவ்வளவு அற்புதமான வேலைகள்லாம் செய்யலாம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க வந்து ஒரு ஆய்வு ஒன்று செய்றீங்க, ஒரு கட்டுரை எழுதுறீங்க. இந்த கட்டுரைக்கு உங்கள்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது, ஆனா சில புக்ஸ் இல்லைன்னு வைங்க. செட்டிங்ல போய் எடுகேஷன் சைட்டுக்கு போய் இதை ஒரு ஓப்பன் எல்லாம் ரூம் செட் இல்லாம ஒரு ஓப்பன் செட்டிங்குக்கு போய் நம்மளோட விஷயங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி, இப்படி எனக்கு ஒரு புக் தேவை, எந்த நாட்டிலேயே படிக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு சொன்னா உங்களுக்கு தகவலை பரிமாறிக்கொள்றதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு. எங்கேயோ இருக்க ஒரு நாட்டில் இருக்கிறவன் எங்கேயோ இருந்து உங்களுக்கு அறிவை தரத்துக்கு என்ன ஒரு வாய்ப்பு. அதையெல்லாம் விட்டு போட்டுட்டு வேற எங்கேயாவது செட்டிங் பண்ணி நம்ம சும்மா பேசுறதுக்கும்